உங்களுக்கு அது என்னவா இருந்துச்சு மெய்யழகன் ரிலீஸ்க்கு பிறகு? மெயினாக நான் ஒரு காமன் ஃபேக்டராக நான் அதில் பார்த்தது, சிலர்லாம் ஃபோன் பண்ணி அழுதுட்டாங்க. அவங்களால பேச முடியல. ஏதோ ஒன்று நடந்திருக்கு லைஃப்பில். அவங்க அந்த 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 கண்ணீர் தான் எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப எனக்கு கிடைச்ச பெரிய அங்கீகாரமாக நினைக்கிறேன். அப்படியே அதாவது லைட்டாக அப்படி சினுங்கல் அந்த மாதிரி இல்லை. வாய் விட்டு அழுதவங்க இருக்காங்க, விசும்பி அழுதவங்க இருக்கிறாங்க. அது அந்தளவுக்கு அது போய் அவங்கள டச் பண்ணுது அப்படிங்கிறது எனக்கு எனக்கு அது நீங்கள் சொன்ன மாதிரி அது இட் வாஸ் வெரி தெரப்யூட்டிக் ஃபார் மீ. ஏன்னா நான் இந்த கதையை எழுதுனதே அப்படி தான் எழுதினேன். ரொம்ப ஒரு ஒரு டிப்ரெஷனில், ரொம்ப ஒரு 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 நெகட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருப்போம்ல, என்ன இப்படி இருக்குது லைஃப் அப்படிங்கிற ஒரு ஒரு வெறுப்பில் இருக்கும் போது இதுலேருந்து நான் எப்படி மீண்டு வர்றது? அப்போ நான் ஏன்னா அது எதனால் அந்த நெகட்டிவிட்டி எனக்கு வந்துச்சுன்னா என்னை சுற்றி இருப்பவர்கள். 96ல் ராமுவும் ஜானுவையும் கொண்டு போய் உலகத்துக்கே சேர்த்தீங்க. 96 மாதிரியான ஒரு திரைப்படம் வெற்றி, அப்புறம் அது கொண்டாடப்பட்ட வெற்றி இல்லையா? ஆமாம். அதுக்கு பிறகு இந்த ஒரு மனநிலை இருந்ததா? வெற்றியவே 2 விதமாக பார்ப்பாங்கல்ல சார். ஒருத்தர் அதாவது நான் அதை வெற்றின்னு சொல்ல மாட்டேன், அது ஒரு அங்கீகாரம்னு வேணால் நான் சொல்லுவேன். அதை வந்து சிலரில் பலரும் வந்து பாராட்டுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சது, இதை மாதிரி படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வேறு விதமாக பார்க்குறவங்களும் இருக்காங்கல்ல. அதை நான் எதிர்பார்க்கல. அது கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆகி வாரத்துலேருந்து அந்த வன்மம் கூடிக்கிட்டே தான் போச்சு. அது நம்ம நெருக்கமானவங்கள்டேருந்தே அந்த வன்மம் வரும்போது நமக்கு அதை எதிர்கொள்ள தெரியல. அது ரொம்ப நம்மளை என்ன சொல்கிறது, உடச்சி நொறுக்கி தரமட்டமாக்கிடுச்சு. அதுலேருந்து மீளவும் முடியல. ப்ளஸ் கோவிட் டைம் வேறு, அதை போய் நம்ம சரி செய்ய முடியல. அதனால் அந்த டிப்ரெஷனில் நான் வந்து யார் இந்த நேரத்தில் யார் இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும், என்னை யார் இதுலேருந்து மீட்டெடுப்பா, யார் இருந்தால் எனக்கு திரும்ப அந்த மகிழ்ச்சியோ நிம்மதியோ எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும் போது நான் போய் சரணடைஞ்சது வந்து மெய்யழகன்ட்ட தான். அப்படி நான் வாழ்க்கையில் சிலரை பார்த்துருந்தாலும் அப்படி உருவாக்கப்பட்டது தான் மெய்யழகன். ஸோ எப்படி அருள்மொழி கிளம்பி இங்கேருந்து நீடாமங்கலம் போனாரோ, அது மாதிரி நான் கிளம்பி மெய்யழகன்ட்ட போய் என்னை எப்படியாவது காப்பாற்றிருந்து தான் போய் நின்னது.